இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் என்னவாய் இருக்க விரும்புகிறீர்கள்? பொதுவா நம்ம சிறு பிராயத்துல இருக்கும் போது வழக்கமா நம்மிடம் கேட்கிற அல்லது கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கும். கரெக்டுங்களா? சின்ன பிள்ளைங்களை பார்த்து என்ன கேட்பாங்க வழக்கமா? நீ பெரியவளாகி என்னவனாகணும், நீ பெரியவனாகி என்ன ஆகணும்ட்டு அநேகர் கேட்டிருப்பாங்க. நீங்களும் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருப்பீங்க. அதே போன்றதான ஒரு கேள்வியை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் உங்களோட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்கள்? உலக பிரகாரமாக இந்த கேள்விகள் வரும்போது கண்டிப்பா உங்களோட பதில் இருக்கும். நான் போலீஸ் ஆகணும், நான் ஆர்மிக்கு போகணும், நான் பைலட் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும். ஏதோ ஒரு ரீசன் இருக்குமா? பதில்கள் இருக்குமா? ஒரு விருப்பங்கள் இருக்குமா? அதே போல ஆவிக்குரிய முறையில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், வளர்கிறவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக என்னவா இருக்க விரும்புகிறீர்கள்? அப்படி ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்படுமானால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டு நாமளும் என்னவா இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணலாம். சரிங்களா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 - 28 வரைக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில அவர் சொல்லும் போது தம்மை பணிவிடை செய்யும் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறத என்ன பண்ண முடியுதுங்க? பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் மூப்பராக இருக்கலாம், ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம், ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், வேதாகம ஆசிரியராக இருக்கலாம், மேய்ப்பராக இருக்கலாம், அல்லது உதவி ஊழியக்காரராக இருக்கலாம். எப்படி உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நீங்கள் இருந்தாலும் எல்லாமே நல்லதுதான், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டதுதான். இருப்பினும் நம்மை தேவன் நமது திறமைக்கேற்ப முதலாவதும் மிக முக்கியமானதுமான ஒவ்வொருவருமே ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால் ஊழியர்களாக இருப்பது உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். டயாக்னோஸ் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய மொழியாக்கம் உதவிக்காரன் அல்லது இதனுடைய எளிய அர்த்தம் ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது. உதவிக்காரன் அல்லது ஊழியக்காரன் என்பது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து புரிபவன், மற்றவர்களுக்கு பொறுப்பாளியானவன் என்ற பொருளையும் தருகிறது. சரிங்களா? அப்ப கிறிஸ்தவ மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கணவன்மார்களாக, தகப்பன்மார்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தங்களுடைய தாளந்துகளாலும் திறமைகளாலும் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை நிமித்தம் அலங்கரிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் ஊழியராக இருக்க வேண்டும், மனுஷருக்கு ஊழியம் செய்ய பிரயாசப்பட வேண்டும். சரிங்களா? அப்ப தேவனை அறிந்து ஒருவர் விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மனப்பூர்வமாக கீழ்ப்படிதலை காண்பிக்கும்படியாக ஞானஸ்தானத்தை பெற்று கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஓகே, ரோமர் 6:22 ஒருத்தங்க எடுத்துக்கங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒருத்தங்க எடுத்துக்கங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அப்ப நீங்க எல்லாம் யாரு? யாருக்கு? அப்ப தேவனுக்கு அடிமைகள்னா நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனாலே தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் பொறுப்பை பெற்ற நபர்களாக நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கிறீங்க. அப்ப நீங்கள் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். கலாத்தியர் 5:13 யாரா எடுத்திருக்கீங்களா? நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும்படி அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். இப்ப நம்முடைய விருப்பம் என்னன்னா தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய விருப்பம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவமே. கிறிஸ்தவம்னா எது? தேவனுக்கு ஊழியம் செய்வதும் அன்பினாலே ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வதும் தான் உண்மையான கிறிஸ்தவம்.
அதுதான் உண்மையான ஊழியம். நாம் மூப்பர்களாகவோ ஊழியர்களாகவோ ஊழியம் செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாம் ஒவ்வொருவருமே ஊழியக்காரனாய் இருப்பது அவசியம். ஒருவேளை நீங்கள் கண்காணிகளாக, சுவிசேஷகர்களாக, பிரசங்கியாராக, மேய்ப்பர்களாக, உதவி ஊழியர்களாக, பொறுப்பு அது கூடுதல் பொறுப்பு. அந்த பொறுப்பை வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னவா இருக்கணும்? ஊழியர்களாக இருக்கணும். தேவனுக்கு அடிமைகளான நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய நீதிக்கும் நீங்கள் ஊழியம் செய்யும் போது தேவன் தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்து நிமித்தம் அவர் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்ப உண்மையான கிறிஸ்தவம் என்பது தேவனுக்கு ஊழியம் செய்வதும் அன்பினாலே ஒருவருக்கொருவரும் ஊழியம் செய்வதுதான் உண்மையான கிறிஸ்தவமாக இருக்கிறது. அப்ப நீங்கள் உண்மையான ஊழியர்களா இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஊழியம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்க. அப்ப தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த ஊழியம் செய்யுங்கிற எண்ணம், விருப்பம் உங்களுடைய சிந்தனையில நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப நாம் ஒவ்வொருவருமே என்னவா இருக்க விரும்புகிறோம்? ஊழியர்களாக. கூடுதல் பொறுப்பா நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் கண்காணிகளாக, பிரசங்கியாராக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக, வேதாகம ஆசிரியர்களாக, உதவிக்காரர்களாக ஏற்படுத்தப்படலாம். ஆனா அதுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற விருப்பமுடைய மக்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு? யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க? உலகத்திலிருந்து இப்ப தேவனுக்கு அடிமையாயிட்டீங்க. அநீதியிலிருந்து இப்ப நீதிக்கு அடிமையாயிட்டீங்க. அசுத்தத்திலிருந்து இப்ப பரிசுத்தத்துக்கு அடிமையாயிட்டீங்க. கிறிஸ்தவன், கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஆண், கிறிஸ்தவ பெண், கிறிஸ்தவ தம்பதியர், கிறிஸ்தவ பெற்றோர், சபையார் என்று பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் யாருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? யாருக்கு ஊழியம் செய்யறோம்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். பெரும்பான்மையாக உறவுகளுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரத்துக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? ஓப்பனா பேசலாம்ல. கன்க்ளூட் பண்ணிட்டோம். நமக்கு ஆண்டவரை காட்டிலும் உறவுகள் மேன்மையாக இருக்கிறது. ஆண்டவரை காட்டிலும் உரிமைகள் மேன்மையாக இருக்கிறது. ஆண்டவரை காட்டிலும் பொருளாதார மேன்மையாக இருக்கிறது. ஆண்டவரை காட்டிலும் எல்லாமே மேன்மையா இருக்கிறது. ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன். இப்ப அவங்க ஆண்டவர் ஊழியம் செய்யறாங்களா? அப்ப உண்மையான தேவனுடைய அடிமைகள் தேவனுக்கு என்று ஊழியம், அன்பினாலே அவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப உங்களை பார்த்து நான் வாழ்த்த விரும்புகிறது, நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொருவருமே உங்களுக்கான ஊழியத்தை செய்யும்படியாக அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இறுதியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சம்பாஷணையின் மூலமாக உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதத்துல சில காரியங்களை கற்றுத்தந்து நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் மத்திய 20-28 அதிகாரம் 20-28 அநேக முறை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அதனால வாசிக்க வேண்டாம். அதனூடாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியத்தை மட்டும், அதனுடைய சாராம்சங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஊழிய எண்ணத்தை போதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல எருசலேமுக்கு போகும்போது தமக்கு நடக்கக்கூடிய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி என்ன பண்ணுகிறார்? சீசர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சமயத்துல செபதேயுவின் மனைவியும் யாக்கோபு யோவானுக்கு தாயுமான சலோமி என்பவள் பொறுப்பை பற்றி, பிரதிபலனை பற்றி அல்லது கிரீடத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? ஊழிய எண்ணத்தை போதிக்கும்படியாக பேசுகிறார். ஆனால் செபதேயுனுடைய மனைவியும் யாக்கோபு யோவானுடைய தாயுமா இருக்கிற சலோமி எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? பொறுப்பை பற்றியும் அதனுடைய பிரதிபலன் கிரீடத்தை பற்றியும் அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதன் விளைவாக அவள் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உம்முடைய ராஜ்யத்திலே என்னுடைய 2 குமாரர்களையும் வலது பாரிசத்தில் ஒருவனும் இடது பாரிசத்தில் ஒருவனும் மிக முக்கியமான ஸ்தானத்தில் வைக்கும்படி யாரை பார்த்து வேண்டிக் கொள்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து வேண்டிக் கொள்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து பிரதித்தமா சொல்கிறார், நீ கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் பதிலளிக்கிறார். ஏனென்றால் அந்த சலோமி என்பவள் அவருடைய ராஜ்யத்தினுடைய தன்மையை அவர் புரிந்து கொள்ளாத நிலையில இருந்தார்.
அப்ப அது ஆவிக்குரியது என்பதும் உலகத்திலிருந்து அல்லது சரீரபாரம் பிரகாரமான கண்ணோட்டத்திலிருந்து அது வேறுபட்டது என்பதையும் ஆண்டவர் அறிந்து நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ராஜ்யம் என்பது ஊழியம் கொள்ளுகிற காரியம் அல்ல, ஊழியம் செய்கிற காரியம் என்பதை அவள் புரிந்து கொள்ளும்படியில அவர் பதில் சொல்கிறார். இருந்த போதிலும் அவள் புரிந்து கொள்ளாத ஒரு தாயாக அவர் இருக்கலாம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க? அவர்கள் தங்களுடைய அறியாமையில தங்களுடைய தாயை போல அவர்கள் கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். என்ன சொல்றாரு? எதனால் ஆண்டவர் சொல்றாரு? நான் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை பெறவும் உங்களால் கூடுமான்னு கேட்கிறாரு. அவர்கள் கூடும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரும் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை பெறுவீர்கள் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சலோமிக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழிய எண்ணத்தை சீசர்களுக்கு போதிக்க முயற்சி செய்கிறார். ஆனா சலோமி எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கா? பதவிய, அந்த ஸ்தானத்தை யோசிச்சுட்டு இருக்கா. தன்னுடைய மகன்களுக்கான வலதுபுறம் இடதுபுறத்துல அந்த ஸ்தானத்தை யோசிச்சுட்டு இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு, நான் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை பெறவும் உங்களால் கூடுமான்னு கேட்கிறாரு. அதை கேட்டிருந்த சீசர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கூடும் என்று பதில் அளிக்கிறார். ஆண்டவரும் அந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சிலுவையில மனித இனத்தினுடைய மீட்பராக அவர் தம்முடைய பணியை, தம்முடைய ஊழியத்தை அவர் நிறைவு செய்தார். இப்ப இந்த வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கும்படியா அவங்க கேட்டாங்கல்ல, இவங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12:2 யாக்கோபு அப்போஸ்தலர்களிலே முதலாவது மரித்த இரத்த சாட்சியாக இருந்தது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? அதே போல வெளிப்படுத்தினர் 1:5 யோவான் பாடுபட்டு பத்மு தீவுல சிறை வைக்கப்படுவாங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்ப பதவியை குறித்து யார் பேசுறா? சலோமி பேசுறா. ஆனா ஆண்டவர் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை குறித்து அவர் பார்த்து, என்னுடைய பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பெறுவீர்கள் என்று அவருடைய பார்வையிலே எதிர்காலத்தையும் அவர் பார்த்தவராய் அல்லது அறிந்தவராய் அந்த இடத்துல பதில் தருகிறதை பார்க்க முடிகிறது. என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி செய்வது என் காரியம் அல்ல, அது யாருடையது? பிதாவினுடையது. தேவனுடைய அமைப்புல பரலோகத்துல பதவியை பெறும் அந்த கணம் எல்லாம் அது யார் கொடுப்பாங்கன்னா, பிதாவானவர் தமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அது என்னுடையது அல்ல என்று இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப உலக பிரகாரமான கண்ணோட்டத்துல ஒரு அதிகாரமும் ஒரு பதவியும் ஒரு கௌரவமான இடத்தை நோக்கி உலகம் பயணிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அந்த பரலோக பார்வையில ஊழியமானது அப்படி இருக்க ஆகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரெக்டுங்களா? அப்ப உதவி, அதிகாரம், பதவி, கௌரவம், மதிப்பு, மரியாதை, மகிமை இதையெல்லாம் உலகம் விரும்புகிறது, உலகத்து மக்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை அது அவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் அதுக்காக மனதிலே புண்படுகிறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தினுடைய ராஜ்யம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய பதவி உலகத்தினுடைய அமைப்பிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு உலகத்திலிருந்து நேரெதிரான வகையில தேவனுடைய ராஜ்யத்துல இவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரமான அதிகாரமோ பதவியோ கௌரவமோ மதிப்போ மரியாதையோ இருக்காது என்று பதிலளிக்கிற வகையில இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு என்ன அறிவுறுத்த விரும்புகிறார்? சலோமி வராங்க, உமது ராஜ்யத்துல வலது பாரசத்துல ஒருவனையும் இடது பாரசத்துல ஒருவனையும் வைத்துக் கொள்ள சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது என்னுடைய காரியம் அல்ல, அது பிதாவுனுடையதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க சலோமி எப்படி பார்த்திருக்கிறாங்க? பரலோக ராஜ்யமானது பதவி சார்ந்தது, அது கௌரவம் சார்ந்தது, அது அதிகாரம் சார்ந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள அப்படி எண்ணப்படலாகாது. ஏன்?
அது உலகத்திலிருந்து அதனுடைய அமைப்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய பதவி எல்லாமே மாறுபட்டதாக அல்லது நேர் எதிரானதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லி, உங்களுடைய ராஜ்யத்தினுடைய பணிகளிலே உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல எவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இயேசு கிறிஸ்து பதில் தெளிக்கிறார். என்ன சொல்றாருங்க? பிறரிடம் ஊழியம் கொள்ளாமல் பிறருக்கு ஊழியம் செய்வதையே அவர் அதிகமாக சீசர்களுக்கு வலியுறுத்தும்படியாக அதை பேசியிருக்கிறார். இப்போ ஊழியம்னா என்ன? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் உங்களுடைய விருப்பம் அவருக்கு ஊழியம் செய்வது. உங்களை ரட்சித்த தேவன், நீங்கள் அவருக்கு அடிமை, அவருடைய நீதிக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய பூமியில இந்த நாட்களிலே இந்த சரீரத்துல ஊழியம் செய்வது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கரெக்டுங்களா? அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? பிறரிடம் ஊழியம் கொள்ளாமல் பிறருக்கு ஊழியம் செய்கிற நபர்களாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தம்முடைய சீசர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன பண்றாருங்க? அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவராக இருக்க விரும்பினால் உங்களுக்கான ஒரே வழி தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான். அவருடைய ராஜ்யத்துல வலது பரசத்துல இடது பரசத்துல அல்லது வேற எதுவும் காரியங்கள்ல இடம் பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிற நபர்களாக இருப்பீர்களானால் அதற்கு உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே வழி அவருக்காக ஊழியம் செய்வது. அவருக்காக ஊழியம் செய்யும் போது நீங்கள் மனிதர்களிடத்தில் ஊழியம் கொள்ளாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப பரலோகத்துல உங்களுக்கான அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்கிற அந்த எண்ணத்தோட கூட நீங்கள் ஊழியம் செய்யும்போது எப்படி ஊழியம் செய்வீங்க? பரலோகத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறதுன்னா உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கும்? அதிகம் பேரை போய் சந்திப்பீங்க, அதிக பேர்கிட்ட போயிட்டு ஆண்டவரை குறித்து பேசுவீங்க, ஊழியம் செய்கிற எண்ணம் உங்களிடத்துல நிறைவா இருக்கும், உங்க ஊழியத்தை நன்றா செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏன்? முதலாவது நீங்க தேவனுக்கு அடிமைகளா இருக்கீங்க. உங்களுடைய முதலாவது நோக்கம் தேவனுக்கு ஊழியம் செய்வது. அப்ப ஊழியத்துல என்ன பணி? உங்களை காட்டிலும் பிறரை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, ஊழியம் கொள்ளும்படி நான் வராமல் ஊழியம் செய்ய அநேகரை மீட்கு பொருளாக நான் என்ன பண்ணினேன்? ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ரோமர் 15 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே. கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார்? தமக்காக வந்தாரா? நமக்காக. கிறிஸ்து எதுக்காக மரித்தார்? தமக்காக மரித்தாரா? நமக்காக. அப்ப ஆண்டவருடைய ஊழியம் இந்த பூமியில நமக்கானதாக இருந்தது. நம்மை மீட்பதற்காக வந்தார், நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக அவருடைய ஒரே பேரான நித்தியகுமாரனை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பினார். அந்த ஒரே பேரான நித்தியகுமாரன் மனித இனத்தினுடைய மீட்பராக சிலுவையிலே மரித்தார். அந்த ஒரே பேரான நித்தியகுமாரன் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து பரலோகத்துல பிதாவினுடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிறார். அவள் பூமியில் இருந்த போது நம் நிமித்தமாக நமக்கு பிரியமாக நம்முடைய நிந்தைகளை அவர் மேல் விழும்படியாக அவர் நடந்து கொண்டார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் தரித்திரரானார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 27 வசனங்களை வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்து இவ்விதமாக ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்து ஊழிய நடத்துவதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியா இருக்கிறாரு. இப்ப ஊழியம் செய்வது உங்களுடைய விருப்பமா இருந்தா யாருக்காக ஊழியம் செய்றீங்க? யாரிடம் ஊழியம் செய்றீங்க? யாரிடம்? மற்றவர்களுக்காக. நீங்கள் ஊழியம் கொள்ள விரும்புகிற ஒரு ஊழியர்களாக இருப்பீர்களானால் அது ஊழியமே கிடையாது. பரலோக பார்வையில நீங்கள் பிறருக்காக ஊழியம் செய்வதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே பிறருக்காக தாங்க செஞ்சாரு, நீங்களும் பிறருக்காக செய்யுங்க.
உங்களுடைய பெற்றோர் ஆண்டவர் தந்தது. உங்களுடைய மனைவி கணவன் உங்களுடைய தம்பதிகளாக இணைத்தது ஆண்டவர். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர். உங்களை ஜீவனை கொடுத்தது ஆண்டவர். வேதாந்த சத்தியத்தை கேட்கும்படியாக செய்தது ஆண்டவர். அதை விசுவாசிக்கும்படியாக, மனம் திரும்பும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக செய்தது யாரு? தேவன். உங்களுக்கு கல்வி அறிவை தந்தது, மதிநுட்பத்தை தந்தது தேவன். உங்களுக்கு தோற்றத்தை தந்தது தேவன். எல்லாமே தேவனுடையதா இருக்கும்போது நான் அவருடைய இலவசமான அந்த ரட்சிப்பை பெற்ற பின்பு யாருக்கு நான் ஊழியம் செய்யணும்? நாம யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்? பெரும்பான்மை யார் கூட பேசுறோம்? பெரும்பான்மையை எதை குறிச்சு பேசுறோம்? பெரும்பான்மையை எதை குறிச்சு யோசிக்கிறோம்? பெரும்பான்மையை எதுக்காக நேரத்தை செலவிடுறோம்? சொல்லுங்க நீங்க. அப்ப ஆண்டவரை குறித்து தெரிந்தால், அவருடைய ஊழியத்தை குறித்து தெரிந்தால், அவருடைய விருப்பத்தை குறித்து தெரிந்தால், நீங்களும் கிறிஸ்துவை போல பிறருக்காக அவர்களுக்கு பிரியமாக நடந்து அவர்களுடைய நிந்தைகளை நீங்கள் சுமக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அவர்களுடைய பாரம் உங்களுடைய பாரமா மாறும். அவங்களுடைய துக்கம் உங்களுடைய துக்கமா மாறும். அவங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமா மாறும். அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று தனிப்பட்ட நபராக நீங்கள் சிந்திப்பீர்களானால், நீங்கள் உங்கள் மனைவியிடமும் உங்களுடைய பெற்றோர்களிடமும் உங்களுடைய பிள்ளைகளிடமும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கும் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பதற்கும் தொடர்ந்து நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிற நபர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வீடாக சபையை வழிநடத்துகிற தேவன் நமக்காக அவர் ஊழியம் செய்வதற்காக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். அப்ப நீங்க ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்களானால், உங்களுடைய சொந்த செலவில் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி, மற்றவர்கள் வளப்படும்படி, மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்கும்படி, மற்றவர்களுக்காக நீங்கள் மறிக்கிற அளவுக்கு கூட உங்களால் அன்பை காண்பித்து கிறிஸ்துவை போல நீங்களும் ஊழியம் செய்ய முடியும். சரி, ஓகே. மறுபடியும் முதல்ல இருந்து கேள்விக்கு வரேன். நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்கள்? ஓகே, அவ்வளவுதான் பதில். நீங்கள் ஒவ்வொருவருமே ஊழியக்காரராக இருக்க, ஊழியக்காரியாக இருக்க விரும்புங்கள். நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் முதலாவது தேவனுக்கு அடிமை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை காட்டிலும் மற்றவர்களுக்கு அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள். உங்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாது இருங்கள். யாருக்கு மதிப்பு கிடைக்கிறது என்பதை குறித்து கவலைப்படாது இருங்கள். நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறவராக இருப்பீர்களானால் ஊழியம் செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். இயேசு தாம் எந்த ஊழியத்தையும் செய்யாமல் மற்றவர்களை செய்யும்படியாக என்ன பண்ணல? வற்புறுத்தவில்லை. அப்ப தமக்கு வர இருக்கிற மரணத்தில் மத்தியிலும் அவர் தம் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காண்பித்தார். அப்ப உங்களுக்கும் அதே போன்றதான ஒரு சூழ்நிலை தான். சாதகமான, ஏதுவான, வரவேற்பு மிக்க, மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க ஒரு ஊழியமாக இருக்காது. நீங்கள் உண்மையான தேவனுடைய ஊழியம் செய்ய அழைக்க பெற்றிருப்பீர்களானால் அந்த ஊழியத்தை செய்யும் போது மரணத்தின் மத்தியிலும் அந்த ஊழியத்தை கிறிஸ்து செய்தார் என்ற நினைவோடு நீங்கள் அந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க? செய்யக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான நித்திய குமாரன். எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையில வார்த்தையாலே சிருஷ்டித்தவர். அவர் ஊழியம் கொள்வதற்கு உரிமை பெற்றவர். கரெக்டா? எல்லாம் யாருடையது? எல்லாம் தேவனுடையது. அப்ப ஊழியம் கொள்ளும்படியாக உரிமை பெற்றவர் ஊழியத்தை விட்டு, அதாவது அந்த உரிமையை விட்டு கொடுத்து ஊழியம் நம்மிடம் செய்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ மனித இனத்துக்கு மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையை அவர் என்ன பண்ணினாரு? தந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஊழியத்தை செய்வதற்கு இந்த மிகப்பெரிய ஊழியத்தை நமக்காக செய்த இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நாம் ஊழியத்தை செய்யும் போது அது தேவனுக்கு பிரியமான ஊழியமாக இருக்கும். தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள், அன்பினாலே மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்யுங்கள். இந்த விசேஷித்த இந்த ஊழியத்துக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள். நமது பிரதான ஊழியக்காரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுக்குள்ளாக நீங்கள் வளர்வதற்கு உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஊழியம் நிறைவேறுவதற்கு மெய்யான தேவன் உங்களை வழிநடத்தி உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.